ஹலோ गाइस உங்கள் பிடிகே தமிழ் எஸ்எஸ் கேமர். நம்ம இன்றைக்கி வந்து இந்த கேம் விளாட்லான்னு வந்திருக்கோம். நம்ம கூட விளாட வந்திருக்குது யாருன்னு சொல்லுங்கள். கிஷான் வந்திருக்காங்க நம்ம கூட விளாட. என் தம்பி வந்திருக்காங்க गाइस. இன்றைக்கி நம்ம இந்த ஃபுல்லாக தீபத் பண்ணுறதுக்கே நம்ம விளாட போவோம். இன்றைக்கினா 4-5 தீபத் பண்ணியிருப்பேன் எனக்கு ஆஃப்லைன்லேயே மட்டுமே. பாருங்கள் எவ்வளோ ஜம்ப்பு குதிக்கணும். இல்லை முக்கியமானமே இதுதான் 150 காய்ஸ். ஆமாம் காய்ஸ், இல்லை சண்டை போட்டுக்கினே இருப்பாங்க. வால் மட்டும் வைக்கலன்னா சண்டை போட்டுக்கினே இருப்பாங்க. அது உண்மை. எத்தா நான் வந்து இது போன் பாஸ் ஃபைட் போகுது காய்ஸ். அங்கே போல் நம்மளை முச்சு விட்ருவாங்க. பவர்லாம் ஏற்றுறதுக்கு முன்னாடி பவர்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழை போடணும். ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சிருவாங்க எப்படி இருந்தாலும். இல்லைனா நான் இன்னொன்று ட்ரிக்கு சொல்லித்தரேன் கைஸ். நான் இன்னொன்று ட்ரிக்கு சொல்லித்தரேன். கிஷாந்த் வா, உன் ஃபேஸை காமிங்க வா. வாடா இங்க. நம்ம ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். அதுமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு கொஞ்சம் கிடைக்கும். 1K கிடைக்கும். அது முதல்ல உங்களுக்கு மட்டும்தான் நல்லா யூஸ் ஆகும். கொஞ்சம் அதான் பெட்டியே தான் சொல்கிறேன். பெட்டி தான் எங்கேயும் வாங்க மாட்டேங்குது. பெட்டியே காணாது. எங்கே எத்தனை பெட்டி? அந்த ஒன்று எனக்கு வேணும். இப்போ வாங்க மேலே வரும் பாரு கைஸ். பித்தி 61 இப்போ பிடிகே 5 நாம தான் கிங்கு கைஸ் இங்கே. ஆனால் பெட்டியை தான் காணும். பெட்டி காணும், அதுக்காக வெயிட் பண்ண முடியாது. பெட்டி போச்சு. சரி, நம்ம இந்தமாரி தேடுற நேரத்துலையும் நல்லது நடக்கும். காசு கொஞ்சம் வந்திருக்கும். இங்கே பாங்க, நம்ம நூபா இருந்தால் அது இதுதான் விஷயம். சும்மா வந்தாச்சுன்னே இருப்பாங்க கைஸ். 1K. யோ அடிக்காதீங்கடா என்ன போட்டு. நல்லா வேண்டா மேலே பாரு. அப்பா வாழை கட்டுறேன். ஐயோ இவங்கெல்லாம் யாரா டே அடிக்கிறாங்கடா நம்மளை போட்டு. அச்சுக்கோ நிம்மதியாக இருங்கோ. ஓ ஷீல்டு போடுறேன். போ வெளியே போ. என்ன அடிக்க முடியுதுனால இது வேற காய்ஸ். சரி நம்ம ஃபஸ்ட்டு பவர் எடுப்போமா? யார்? ஐஸா மாதரா. நம்மளோட ஐஸ் தான் வந்து தொலை பண்ண. நம்மளோட போன் இங்கே பாங்க, வெட்டினா அப்படியே போயிடும். எமன் வச்சுருக்க மாரியே 1K 550. நான் 2வது பவர் எடுத்துட்டேன். நீ கொன்றாங்க போட்டு செத்துட்டேன். எனக்கு இங்கே நல்லா தான் போகுது. ஆனால் இதில் ஒரு கிளிச்சு இருக்குது கைஸ். அதை நான் அப்பமே சொல்கிறேன். கொஞ்சம் காசு சீக்கிரமாக என்ன போகலாம். இப்போ ஏதாச்சும் பொட்டி இருக்குதா போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை எடுத்து போட்டுறேன். இதை எடுத்து போட்டு ஹேமர் எத்தா நீ? ஆமாம்ல, எத்துக்கு ஹேமர் கிடைக்கும் கைஸ். டைம் போகுது, யாரோ போடுறாங்க அங்கே. நான் உங்களுக்கு இன்னொன்று சீக்கிரட்டி சொல்கிறேன். இதுக்கு பின்னாடியோ அப்படி தான் நினைக்கிறேன், தெரில கரெக்டாக எங்கேன்னு தெரில. இந்த கல் இருக்கும் கைஸ், இதுக்கு பின்னாடி எல்லா பவரும் ஃபோட்டோ போட்டிருக்கோம். இதே நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். இது வந்து காசு கிடைக்கும் இதில். வாங்க 1K எதுவும் இல்லை, சீக்கிரம் உங்களுக்கு மட்டும் கைஸ். நீங்கள் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். 1K பொட்டி கிடைக்கலன்னா இதை பார்த்துக்கோங்க. இந்தமாரி பண்ணி பாருங்க. எதுக்கோ ஒரு கல்லுக்கு பின்னாடி தான் பவர்ஸ் ஃபோட்டோலாம் போட்டிருக்கோம். நான் சொல்ல மாட்டேன், அது ஒன்லி சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான். 2K இப்போ என்கிட்ட இருக்குது. இதுவாக அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துக்கினே. நான் எல்லா காசையும் எடுத்துகிட்டு வந்தேன். சில ஏற்கனவே காசு வச்சுருந்தியா? நம்ம காசு மட்டும் தான் எடுக்கும். இருந்தாலும் அந்த ஃபோட்டோ காமிக்கலடா உங்களுக்கு எப்படி? ஃபோட்டோ நான் எடுத்துட்டு பார்த்துட்டேன். எங்கே அது உனக்கு இருக்காது. நான் எடுத்துட்டல.
அந்த கல்லுக்கு பின்னாடி தான் இருக்கும். பெட்டி மேதிக்குமே. ஆ நான் எடுத்துட்டேனே எனக்கு தேவையானது. உனக்கு இதுக்கும் தான் நினைக்கிறேன். இதுக்குண்டா போய் செக் பண்ணுறேன். ஆமாம் அந்த கல் எங்கே இருக்குது? பீவர்ஸ்க்கு காமிப்போம். என் வீட்டுக்கு இந்த சைடா? எங்கே இருக்குதுடா அந்த கல்? ஐஸு இப்போ நிறைய பெட்டி வந்தது. பெட்டி 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 பெட்டியில் கூட காசு கிடைக்கும். இந்தமாரி பெட்டியை முக்கியமாக எடுக்கப்பாங்க. இதுதான் கிளிச்சு. ஐயோ போச்சே போச்சே. நம்ம பித்தி செத்து போகாது. ஐயோ எடுத்துட்டுவான். அதான் என் பேரை வச்சுன்னு என் தம்பி எடுத்துட்டுப்பான். அவனை பார்த்து தான் எதிர ஐஸ் வீடு 20K. நீனப்பா போயிடுவேன். நாங்கள் அப்படியா? இப்போ 5K தான் வச்சுருக்கேன். எங்கடா ஐஸ் வீடியே காணோம். உனக்கு ஐஸ் வீடு காமிச்சதில்ல? எங்கே இருக்குது நிஜமாக சொல்கிறா? நான் வியூவர்ஸ்க்கு காமிக்கணும். மாதிரா வந்து அடிக்கிறான்டா. அதான் டார்க்னஸ் வந்து அடிக்கிறான் என்னை போட்டு. என்னண்ணா எங்களை அடிக்கிறதுல உங்களுக்கு என்னடா போச்சுனா? உன் வீடு எங்கே இருக்குதுன்னே தெரியல. இதில் இதுரா வேண்டாம். உன் வீடா? அது உன் வீடு. எல்லோ கலர்ல பெருசா இருக்குதுல்ல, அது பக்கத்துல குட்டியா இருக்குதுல்ல, அதுதான் என் வீடு. இங்க பவரை போடுறேன் பாடுறா. நம்ம கச்சேரிக்கு இங்கே இப்படியே சுற்றினோன்னா நம்மளுக்கு அது காசு எழுதிக்கும். அது பில்டப் பண்ணுறேன். பக்கு மேலே கிழிச்சு வேண்டாம். பார்த்துட்டான்டா பில்டிங் எனக்கு தெரிது. லைட்டு தான் போகிறேன். பார்த்துட்டேன். உன் பில்டிங்கை பார்த்துட்டேன். ஒரு பெரிய ஸ்டோன் கலர். யாராமா மாதுரா மாரி? நீ கிடையாது, நல்லாவே எனக்கு தெரியும்டா. செகண்ட் ஃப்ளோர் கட்டிட்டேன். போங்கடா டேய், நான் வரலடா. கடுப்பேத்துறாமா? தெரியும். இந்த பொட்டியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா காசு கிடைக்கும். நம்மளை அடிக்கணுங்கே சில பேர்லாம் வெயிட் பண்ணுதுங்க. இன்னும் வச்சு ஜாலியாக இருக்குதுங்க. அவங்களாம் பாருங்க, நம்மளை அடிச்சு அவங்களுக்கு என்ன போச்சு புரியல. எங்கே அடிச்சாலும் காசு கிடைக்காதுடா. என்கிட்ட காசே இல்லைடா. டே யூஎஸ்க்கு மட்டும் காமிக்க விட்றா டே டார்க்னஸே. நிச்சயமாக சொல்கிறேண்ணா. இதை பாருங்க கைஸ், இதுதான் பார்த்துக்கோங்க கைஸ். இதுக்கு மேலே அங்கே போக முடியல. அவன் அடிக்கிறான் போட்டு. ஆனால் கேம் இந்த வீடியோ ரீபேத் பண்ணுறத முடிக்க போவோம். 1K வேணும் கைஸ். 1K வந்துச்சு. படிக்கையில் வந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்துட்டோம். இப்போ தான் வந்திருக்கேன். வாங்க கைஸ், அவன் முந்திட்டு போயிட்டான். 3K எடுத்துருக்கப்ப நம்ம மொட்டை மாடிக்கு போகலாம். 6K. அவனை பொறுத்தவரைக்கும் அவன் காசு நிறையா எடுக்கான் கைஸ். நம்ம நூபு இல்லாத போது தான் நிறைய பெட்டி கிடைக்குது. நூபு கைஸ். 9K வந்துருச்சு எனக்கு. உள்ள ஒரு 2K, 11K, 12K. யார் இனிமேல் படிக்கல. நமக்கு கடுப்பாகுது. இவங்க வேறு அடிக்கடி ரோப்ளாக்ஸை கொடு. $700. 10K எடுத்ததுக்கப்புறம் மேலே போகணும் கைஸ். வீடு எங்கே
என் வீட்டை கண்டுபிடிக்க முடியாது. போன் கலரா ஒயிட் கலரில் கொண்டா என் வீடு. ப்ளூ கூட தான்டா. இப்போ அங்கே ஜாலியாக இருக்குதுக்குள்ளே போய் ஒயிட் கலரா? ஆமாண்டா. என்ன பண்ணப்பா வந்து அடிக்கு பாருங்க ஆச்சு. 3வது ஃப்ளோருக்கே செகண்ட் ஃப்ளோருக்கே போயிட்டேன். இப்போ தாண்டா செகண்ட் ஃப்ளோர் கட்டவே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதான் உன் வீடான்னு பாரு. ஓப்பன் பண்ண டோரை. முடியாது. இது மாறாது. என் வீடு எங்களுக்கு இது இங்கேயே போட்டிருக்கோம் B2K ஃபைனு. இந்த காஸ்டியூம் நல்லா இருக்குதா கைஸ்? எல்லாம் ஓசியில் கொடுத்தது. டைமை போட்டான். டைம் எதுக்கு உள்ளே வந்து போடுறான்னு புரியல. கடுப்பு ஏற்றுறான் கைஸ். டைம் தான் ரொம்ப அடிப்பான் நம்மளை போட்டு. டோர் இஸ் ஓப்பன். பாஸ் பானாக போகுது கைஸ். நான் தான் உட்காந்து எகிரிட்டு இருக்கிறேன். ஓப்பன் பண்ணுறா. முடியாது. ஓப்பன். எதுக்குடா ஓப்பன் பண்ண உனக்கு? நான் வரேன். நீ எதுக்கு வர? சும்மாலாம் இங்கே விடுறது இல்லைப்பா. என் வீட்டு பக்கத்துலேயே நீ இல்லை. உன் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறேன். ஒரு வீடு கூட தள்ளி இல்லை. ஒரே ஒரு வீடு தள்ளி. இதோ இது இன்வைட் பண்ணுறது தீபத்து. இது தீபத்தில் இதோ நமக்காங்க. இப்போ போங்கடா, எல்லாம் போங்கடா. ட்ரோன்ஸ் அனுப்பண்டா, போங்கடா. எல்லா ட்ரோனையும் அனுப்புங்கடா. என்னை போட்டு தந்தா போவேண்டா. என் ட்ரோனெல்லாம் அமுக்க வேண்டாம் உங்களுக்காகவே. சாப்பிங்கடா ட்ரோனை வச்சு. ட்ரோன் எல்லாத்தையும் உடச்சி திடாக்குறேன். நீங்களா அச்சா? காசு கிடையாது. காசு இல்லை ஒரு வாட்டி தீபத் பண்ணால் ட்ரோன் கிடைக்கும் கைஸ். அது எங்கே போகணுன்னா தீபத்துக்குமா இதுக்குள்ளே போங்க. முதல்ல இருக்கும் 10 வாட்டி தீபத் பண்ணால் இன்னொன்று பவர் கிடைக்கும். நம்ம எத்தனை வாட்டி தீபத் பண்ணியிருக்கோம்? 86K. அதை என்னால் பார்க்க முடியல. அடுத்த பவர் காசு எழுதி இருக்கணும் அம்மா பார்த்து. போடுற பவர் இது 39K. நம்ம இதுதான் முதல்ல வாங்கணும் கைஸ். இதுதான் நம்மளுக்கு நிறைய காசு தரும். இப்போ நான் உன் வீட்டுக்கு அசால்ட்டாக வரலான்னு பார்த்தேன். அசால்ட்டாக போயிட்டேன். நான் அடிக்க பற்றியா பக்கமே இல்லாமல். நான் கூட அடிக்கிறேன். நான் வீட்டை விட்டே வெளியே வரேன். எவ்வளோனாச்சும் போய் அடி. எனக்கு தெரியாது என்ன பண்ணுவேன். 3வது ஃப்ளோருக்கே வந்துட்டேன். நான் சமான் பண்ணுறத. வீட்டுக்கு மேலே போயிருப்பியே. வேற ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்துட்டான். புரியல. நீ ஆரம்பிச்ச சத்தத்துக்குன்னு உன்கிட்ட நல்ல பவர்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு பார்த்தோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக கிடைக்கும் காய். மாட்டிட்டேன்டா. செத்து போகணும். வாழை ஏற்றுவோம் ஃபஸ்ட்டு. நம்ம பயமாகுது. எவனாச்சும் உள்ளே போந்துட்டானா. பெட்டு இது பெட்டு எடுப்பாங்க கைஸ் முதல்ல. இப்போ பின்னாடி குட்டியாக போன் கையில் ஜோப்பியில் விட்டு வச்சுருக்கேன் கைஸ். அதை ஃபுல்லாகவே மாட்டோம். 23K வேணுமா? 54K. அதான் 67K பேண்ட் இருக்குது. 68K. 80K வேணும். இதுக்கு 80K வேணும். ஃபஸ்ட் நம்ம பவர்ஸ் அன்லாக் பண்ணுவோம். ஃப்ளையிங் போன் வச்சு பைப்பில் முடியும். ஆனால் இதில் ஒரு கிளிச்சு இருக்குது கைஸ். அது எனக்கு மட்டும் தான் தெரியும். போன் பவர் எத்தனாட்டி எடுத்துருக்கேன் எனக்கு தெரியாதா? நான் கிளிச்சை காமிக்கிட்டா இவன் கைஸ். தலையில் போட்டிங்கன்னா பாருங்களேன் தலைக்குள்ளே போய்டுவோம் சனத்தில். இப்போ போகல அது ஏன்னு தெரில. சனத்தில் தலைக்குள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் முக்கி மோதாடணும். அதுக்கப்புறம் போன் பவர் வந்தால் தான் வெளியே போக முடியும். பாருங்களேன் வெளியே போயிடுவான். வெளியே போனால் செத்துடுவேன்.
போங்க செத்து போயிட்டேன். காசு எடுத்துப்போம். இப்போ 133 இப்போ என்கிட்ட இருக்குது. உங்ககிட்ட நான் இங்கேயே வேஸ்ட் பவர் அதெல்லாம் நான் இங்கேயே போடுறேன், அது இங்கேயே போகுது. எனக்கு மட்டும் போன் பவர் எப்படி ஒர்க் ஆகுதா? டைம் போட்டான். ட்ரோன் இன்னொன்று அமுச்சு விட்றணும். சம்சமாயா போட்டான் டைமா என் வீட்டுக்கு ஒன்றும் அவளே பாதாதா. சம்சம் வெளியே வா, என் வீட்டுக்கு வா. முடியாது, முடிஞ்சா வா. எனக்கு டைம் ஆயிடுச்சு. பயம். பிவிபி பண்ணலாம் அதியா? ஆ பிவிபி வேணாம், சண்டை பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியாது. பாருங்க கைஸ், ஸ்னூபாக இருக்க கைஸ். ஆனால் முன்னாடி போயிடுறான். இது வேறு அடிக்கடி படிக்கட்டு கடுப்பாகும், கடுப்பேற்றும். இது வேறு. போ ட்ரோன் போ, ட்ரோன் போ, ட்ரோன் போ போ. சும்மா ட்ரோனை போட்டுருந்தீங்களா? எனக்கு தான் ஹெச்பி எதில் ஹெச்பி குறைக்குதா? அது நான் தான். ஓ சரியான பவர் கைஸ் இது. சரி நம்ம பேக்குள்ளே வச்சுக்கலாம். அது வேலை பெட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போ இதாக போவோம். இதோ ஆயினுக்கும் ஆயிட்டோம் கைஸ். எவ்வளோ காசு வாங்கிட்டே இருக்குது என்கிட்டயா? இப்போ 37K. இப்போ 214K. பவர் எடுப்போமா இதை எடுப்போமா? இதே எடுத்து போடுவோம். படிக்கிட்டே போட்டோம் கைஸ். யார்? 60%. நான் 63% வீடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எங்கள் காமிக்கின்ற மேலே இது வேறு ஃபோட்டோ அடிக்கடி எடுத்துடுறேன். அது எப்படி போக தான் தெரியல கைஸ். இது போட்டு சாவடிறாங்கல்ல. வரணும்டா. எல்லாம் போட்டு கொள்றாங்க கைஸ். ஆமாம் கைஸ், போட்டு அடி 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 அடிக்காங்க கைஸ். ஐஸ் வந்து கொண்டுட்டான். அவ்வளோ அடி கைஸ் ஃபுல்லாகவே. சரி கொஞ்ச நாள் ஆஃப்லைன் போன மாரி பேச மாட்டேன், அதை மட்டும் கண்டுக்காதீங்க. இல்லை கைஸ் வந்துட்டோம். ஆன்லைன் வந்துட்டோம் கைஸ். இல்லை கைஸ், கொஞ்சம் ஃபோனை வச்சுட்டு போயிட்டு ஒரு வேலை விஷயமா போயிட்டு வந்தேன். அதான் ஒன்றும் இல்லை கைஸ். சரி இப்போ போய் காசு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் 2வது ஃப்ளோருக்கு போயிட்டேன். 2வது ஃப்ளோர் வந்துட்டியா? 2வது ஃப்ளோர் முடிச்சிட்டியா? கிரவுண்ட் ஃப்ளோரா? மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் முடிச்சிட்டேன். இப்போ 2வது ஃப்ளோர் படிக்கட்டு போயிடுச்சு. ஓ நானும் அதில் தான் இருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு பவர் எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ என்கிட்ட 75K.
88K டாலர். மேலே பொறுமையாக போகணும். இந்த படிக்கட்டுலாம் திடீர்னு வந்துடும். சரியான பவர் கைஸ் எல்லாமே. சரி மேலே போவோம். வாழை போட்டுடலாம் கைஸ் ஃபஸ்ட்டு. எஸ் போடாது. 1 2 3 இது 40 கேட்குது. 40K. யார் வீடு? என் வீடா? என் வீட்டுக்குள்ளே வந்தேன்னா அதுக்கப்புறம் அடிச்சிடுவேன், அடிச்சு போட்டுருவேன். இதுதான் மேலே போக முடியல. வீடு ரீபட் பண்ணிட்டான்டா. யாது வேற ஒருத்தன். தீபத்தே பண்ணிட்டான். இல்லைன்னா ஆஃப்லைன் போயிருந்தா கூட அந்த மாதிரி தான் காமிக்கும். இல்லை ரீபட் நான் 73% முடிச்சிட்டேன். நான் 73% முடிச்சிட்டேன். எங்க பர்சன்டேஜ்? மேலே காமிக்குண்டாங்க. அங்கே பாஸ் காமிக்குதா? 3% முடிச்சிட்டேன். 73% நீ முடிச்சிட்டியா? என் அளவு கண்டியா நீ? தீபத் பண்ணுறதுக்கு 73% நான் முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் கைஸ். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். 78% முடிச்சிட்டேன். அவ்வளோ பர்சன்டேஜ் முடிச்சிட்டியா? 80% முடிச்சிட்டேன். 82% முடிச்சிட்டேன். நம்மள இதெல்லாம் அமுக்கலாம், ஆனால் காசு இப்போ அதிகமாக கிடைக்கும். அதனால இதெல்லாம் அமுக்கக்கூடாது. இது வெளியும் போக முடியல. போக முடியும். இது வேற கைஸ். இப்போ பாங்க, இந்த மாரி தான் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் படிக்கட்டில் ஏறி போகணும். பாஸ் பணம் போகுது. இந்த பாஸ்கிட்ட போனால் நம்ம பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் நம்மளை அச்சு போட்டுருவாங்க. இப்போ 10 செகண்டே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சில பிவிபிலலாம் கொஞ்சம் 10 செகண்ட் பாஸ் வந்து 10 செகண்டே கொஞ்சிடும். அவ்வளோ கஷ்டமான பிவிபி கைஸ் அதெல்லாம். சரி நாமளும் பாஸ் கூட போய் சண்டை போடுவோம். நான் இங்கேருந்து சண்டை போட்டுக்கிறேன். டிங் டிங் டிங். நான் முன்னாடி போய் சண்டை போடுறேன். பாஸ் எங்கே இருக்க? சாப்பிடா சாப்பிட. ஐயோ ஃப்ளையிங் போனை மட்டும் போடக்கூடாது. இந்த மாதிரி தான் கைஸ் போனுக்குள்ளே போயிடும். சரியான டேமேஜ் கைஸ் எனக்கு. எங்கடா பாஸை காணோம்? பாஸை காணோம்டா. இல்லைடா மேலே காமிக்குதுங்க. பாஸ் அவ்வளோதான் கைஸ். பக்கின் பாஸ் அப்படின்னு போடுங்க கமாண்டில். எழுத்து போதானே செத்து போயிட்டான். அது மட்டும் நல்லா தெரியுது. இப்போ சாக போனான். எங்கே? ஆமாண்டா பார்த்துட்டேன்டா. சண்டை போடுறாங்க, காசு கிடைக்கும். கடைசி அடி நம்ம அடி தான். போடு இப்போன்னு பார்த்து கிளிச் ஆகுதுடா ஃபுல்லாக. சாமுடா ஐயோ நான் மாட்டிக்கினேன் கைஸ். எனக்கு ரீபத்து வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ், நான் மாட்டினேன். ரீபத்துலாம் வரல, வேற ஒருத்தன் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். இப்போ குதிச்சிட்டேன்னா வந்துடுவேன். என் வீடு எங்க? 82% கம்ப்ளீட். 78% கம்ப்ளீட். 78ஆ? ஆமாம். காசு அதிகமாக இருக்கும் நினைக்கேன். 1 மில்லியன். 1 மில்லியன் இருக்கு. 7 மில்லியன். இப்போ என்கிட்ட 7 மில்லியன் இருக்குது காசு. என்கிட்ட 161K. அவ்வளோதானே? என்கிட்ட 7 மில்லியன் இருக்குதுடா. என்கிட்ட 1 மில்லியன். 7 மில்லியன் எங்கே இருக்குது? 1 மில்லியன் எங்கே இருக்குது? நான் தான் யாரும் மிசைல விட்றாங்க கைஸ். ஆமாம்
இதெல்லாம் வேஸ்ட்டு. சும்மா ஸ்பீடாக ஓடுறது எழுத்து. ஆனால் இது யூஸ் ஆகும் அடிக்கடி. ஆனால் என்ன பேசிக் பவர். 93% complete. பேசிக் பவர் இப்போ தான் தராங்கன்னா பார்த்துக்கோங்க. 93% complete. 89% கம்ப்ளீட். நான் தான் பத்து ரீபத்துக்கு முன்னாடி வந்து சந்திச்சுக்கணும். 3 million. 3.3 million. இந்த படிக்கிறது தான் படிக்கு. அப்படியே அப்படியே நல்லா வந்து இசை வந்துச்சு. ஓடு எங்கே இருக்கலாம். இப்போ பாருங்க நான் மேலேயே போயிட்டேன். இப்போ ஒத்த கை தூக்கி நேக்குது காய்ச்சி. சில நேரத்தில் இந்த மாதிரி பக் ஆகிடுச்சு. பக்கு போயிடுச்சு. என் வீட்டு தவற. அவள் தான் கைஸ், நான் முடிச்சிட்டேன். 100% கம்ப்ளீட்டு. எப்படி நானும் முடியல. எவ்வளோ பர்சன்டேஜ்? 95%. நீ இன்னும் அதுலேயே கிடக்க. சொச்சோ பாம்பாக்குது கைஸ். சரி மிசைல் எங்கேயாச்சும் தூக்கி விடுவான். ஆமாம் அவன் வீடு என்ன கலர்? தூக்கி போடுறேன். பக்கத்துக்கு அவன் வீட்டிலேயே போட்டிருக்கேன். பாவம் கதற பாவம் மொட்டை மாடில் இருந்தா. ஏன் இன்னும் தீபத் பண்ணலன்னு கேட்காதீங்கோ. ஒரு விஷயம் இருக்குது. அந்த பாவை கச்சனை நான் தீபத் பண்ணுவேன். நல்ல பாவை இருந்தால் தீபத் பண்ணுறதுக்கு ஒத்து. இதுதான் கைஸ், இது கிடைக்கும். ஆனால் இது வேஸ்ட்டாக தான் கிடைக்கும். சரி சரி நம்ம இதோட முச்சிக்கலாம் தான். கிஷா நீனு இதோட முச்சிக்கோ. போதும் இதோட போதும்டா. நான் அப்போ வந்து என் வீட்டுக்கு நாளைக்கு கொடுத்து பாய் பாய் சொல்ல போகிறேன். மதியா வரலையா? என் கூட வந்து நீ இல்லை என்ன? மதியா வரலையா? சீக்கிரம் வாடா, என்னை அடிக்கக்கூடாது சொல்லிட்டேன். துறையா வெளியே தான்டா இருக்கேன். வெள்ளடா என் வீடு வெள்ளடா. சீக்கிரம் வாடா. யாரா அவன்? சின்ன குட்டியெல்லாம் நீ எதுக்கு தூக்கின்னு வர இங்க? சாவடா சின்ன குட்டி. நீ செத்துட்டியா? அவன் சாவான் நினச்சேன்டா. சாரி. சரி நீ வந்துடு. சீக்கிரம் வா சீக்கிரம் வா. என்ட்ரோல் கொடுக்கணும். என்னோட வீட்டுக்கு வா. எல்லாம் முச்சு நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். நான் தீபத் பண்ணப்பேன். நான் தீபத் பண்ணிடுறேன். தீபத் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் கடைசியாக என்ட்ரோல் கொடுத்துக்கேன். அவள் தான் கைஸ் முடிஞ்சிச்சு. வா வரியா வரலையா? நான் பாய் பாய் இன்ட்ரோல் கொடுப்பேன். சீக்கிரம் டைம் ஆகுது எனக்கு. இப்போ அங்கே பாயிண்ட்ஸ் இந்த மாரிலாக்கும் எது வேணுமே ஏற்றிக்கலாம் நம்ம. நான் தான் ஏ வா தீபத். நான் இப்போ முடிக்கப்பேன். இன்ட்ரோல் குத்து. சரி லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் முடிஞ்சா அடிக்க பாருங்க. சரி பாய் 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 பாய்.